ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாங்களாண்ணா? கார்த்திகேயன். அண்ணா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? சிக்கோலேருந்து. ஓ, சிட்கோவில் இருக்கீங்களா? ஃபேமஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் அங்கங்கே ஃபேக்ட்ரியில் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை தனியாக எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆட்டோ டிரைவர். டிரைவராக இருக்கிறீங்க, நல்ல ஜாப்னா. அதாவது நீங்கள் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோண்ணா டேர்ன் ஓவர் வருது உங்களுக்கு? அதாவது சம்பளம்ன்றது சம்பளம் வந்து 10 ரூபா, மாதம் 10 ரூபா வரும். மாதத்துக்கு வந்து 10,000 சம்பாதிக்கிறீங்க, நல்ல விஷயம் தானா? அதாவது உங்களுக்கு இந்த கணக்கு இதில் வந்து நிறைய டவுட் ஏதாவது இருக்குங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் லோன் வாங்குறது, வட்டி கணக்கு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறோங்கண்ணா. இப்போ வண்டி ஃபைனான்ஸில் எடுக்கணும்னா எவ்வளோ மாதம் இது வட்டி கட்டுறது என்னன்னு சரி டீட்டெயில்ஸ் சரியாக தெரியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க 10% அப்படி அப்படின்ட்டு, அது சரியாக டீட்டெயில் எனக்கு தெரியாது. அதை பற்றி எதாவது சொன்னீங்கன்னா. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து இந்த அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வட்டி வாங்குறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோன்னா எங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் தொடர்ந்து கேளுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நாம் யாரை சந்தித்தோன்னு பார்த்தீங்கன்னா, சிட்கோ பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப வந்து தெளிவாக, ரொம்ப கரெக்டாக அவரோட வேலையை வந்து செஞ்சுட்ருக்க ஒரு ஆளை தான் சந்தித்தோம். அவர் பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷமாக வந்து சிட்கோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக சிட்கோவில் தான் வந்துட்டு ஆட்டோ டிரைவராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சிட்கோ பகுதியில் தான் வந்து அவரோட ஆட்டோ வந்துட்டு ஓட்டிகிட்ருக்காரு. இவரோட மாத சம்பளம் வந்து பார்த்தோம்னா, இவருக்கு மாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா டெய்லி எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்களோ அந்த கஸ்டமர்ஸ் பொறுத்து தான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 5 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்காரு. 5 வருஷமாக அதே பகுதியில் வந்துட்டு ஆட்டோ டிரைவராக இருக்கார். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதே அந்த தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னா காசு வந்து நம்ம கம்மியாக தான் வாங்குவோம். அந்த மாதிரி வந்து இவர் கம்மியாக தான் அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கோம். இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஒரு 500ரூபாலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு அந்த பகுதியில் தான் வந்து 5 வருஷமாக வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. அதனால் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃப்ரீயாக கொண்டு போய் விடுவார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா கம்மியாக அமௌண்ட் வாங்குவார். இந்த மாதிரி தான் வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு. இதனால் வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து பட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து இவருக்கு 500 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டோம்னா இவருக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து இவருக்கு வந்துட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி பட்ஜெட்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், என்னோட ஒய்ஃப் தான் வந்து ஃபேமிலி பட்ஜெட் வந்து பார்த்துக்கிறாங்க, நான் வந்து பார்த்துக்கிறதில்ல. என்னோட சம்பளத்தை கொண்டு போய் வந்துட்டு நான் அப்படியே வீட்டில் கொடுத்துருவேன். போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும் டெய்லியும் வந்துட்டு வாங்கிட்டு போவேன். அது போக மீதி இருக்க காசுலாம் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவேன். அவங்க தான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியை வந்துட்டு அவங்க தான் வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாங்க, குடும்ப பட்ஜெட்லாம் போட்டு தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரோட மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வருது. இவர் டெய்லியும் வந்துட்டு ஒர்க் டெய்லியும் வந்துட்டு சம்பளம் வந்துட்டு வாங்குறங்காட்டி, அதாவது டெய்லியும் வந்துட்டு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறங்காட்டி டெய்லி தான் இவர் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் அப்படின்னு இருக்கும்போது மாதம் வந்து 15,000 வந்து வாங்குறாரு. அதே மாதிரி ஒரு 6,000 ரூபாய் வச்சார் அப்படின்னா
மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வந்து இவரால் வந்துட்டு வாங்க முடியும். இது வந்து இவருக்கு ஒரு அளவுக்கு போதுமான சம்பளமாக வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு டெய்லி ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் வேலை வந்து டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவருக்கு வந்து கணக்கில் வந்து என்ன டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவர் வந்து குடும்ப பட்ஜெட் வந்து ஒய்ஃப் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் குடும்ப பட்ஜெட்லாம் போடுறாங்க. எப்படி போடுறாங்க அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியதில்லை. அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இவருக்கு கிடையாது. காசு டெய்லி வாங்குறாரு. இப்போ மாத சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாடகைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு மீதி காசு வந்து இருக்கும். பட் அதுவே டெய்லி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி வர காசு நம்ம டெய்லி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா காசு மிச்சமே இருக்காது. மாத சம்பளம் அப்படின்னு ஒட்டுக்கா வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, அதாவது மாத ஸ்டார்டிங்கில் ஒரு 10 டேஸில் தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோம். ஆனால் கடைசி ஒரு 10 நாள் என்ன பண்ணுவோன்னா வருத்தத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சம்பளம் அப்படிங்கும்போது இவர் வந்து டெய்லி ஒரே மாதிரி தான் இருப்பார். அப்போ வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு நாள் பார்த்து மாத சம்பளத்தில் வந்து ஒரு நாள் இல்லை, அதாவது லாஸ்ட் நாள் வந்துட்டு அமௌண்ட் இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து டெய்லி செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க வந்து. இப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கையில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சேவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒன்று வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும். இப்போ காசு மட்டும் இல்லை, பணம் மட்டும் நம்ம லைஃப்க்கு வந்துட்டு போதுமானதாக வந்து இருக்காது. உறவுகளை வந்து நம்ம சேமிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு அன்பு, எல்லா பாசம் எல்லாத்தையுமே வந்து சேமிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சேமிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும். நமக்கு ஏதோ இப்போ டக்குன்னு பிரச்சனை அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு உடனே வருவாங்க. ஒரு கால் பண்ணால் போதும் உடனே வந்து நிற்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேமிக்க பழகிக்கணும். பணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். தேவையில்லாத காரணத்துக்காக வந்து அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மகளிர் குழு, ஃபைனான்ஸ் கம்பெனியில் சீட் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்பாங்கெல்லாம் பார்த்தோம்னா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 அக்கௌண்ட் வந்து இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து இருக்குது. இந்த 3 அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ டெபாசிட் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம போடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டெபாசிட் அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வட்டி வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. இது வந்து டெபாசிட் அப்படிங்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம அதை வந்து ரன் பண்ணுவோம். அப்புறம் வந்து கடைசியில் ஒரு 5 வருஷம் கழித்து வந்து நம்ம எடுக்கும்போது அசல் கூட அந்த டெபாசிட் அமௌண்ட் கூட அந்த வட்டி எவ்வளோ போட்டாங்களோ அது சேர்ந்து வந்து நமக்கு வரும். இது வந்து டெபாசிட் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய் போட்டே வரணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பேங்க்லேயுமே வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த அசல் கூட அது வட்டியும் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும், நம்ம கையில் வந்து கிடைக்கும். தான் ஆர்டி அக்கௌண்ட்டு. அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன் தான். எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம அமௌண்ட் போட்டுக்கலாம், எவ்வளோ தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் உடனே. இதுதான் எஸ்பி அக்கௌண்ட். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து வட்டி கால்குலேட் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேசிக்காக வந்து பேங்க்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜர் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ மேஜர் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 18 இயருக்கு மேலே இருக்கவங்களாம் வந்துட்டு மேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட், நிறைய அமௌண்ட், எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மேஜர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் போடுவாங்க. 10 ரூபா போடுவாங்க, 100 ரூபா போடுவாங்க, இந்த மாதிரி போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மைனர் அக்கௌண்ட். இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது. 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து மேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா மைனர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு 18 இயர்ஸ் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை நம்ம மேஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து மேஜர் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் வந்துட்டு பேங்க்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வட்டி கணக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இப்போ நேயர்களுக்காக வந்து நான் ஒரு கணக்கு புதிர் வந்து வச்சுருக்கேன், அதை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த வட்டி கணக்குகளை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக வந்து நான் கணக்கு புதிர் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அதுக்கான விடையை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கான விடையை வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சுருங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 6 சாக்லேட் வந்து 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வாங்குறாரு. 20% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சாக்லேட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து விற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. 6 சாக்லேட் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ 20% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சாக்லேட்டை எத்தனை ரூபாய்க்கு நம்ம விற்றோம்னா 20% ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? இதை கொஞ்சம் நேரம்
கழித்து நான் ஆன்சர் சொல்கிறேன் இதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் வந்து இதோட விடையை வந்துட்டு நல்லா மண்டையெல்லாம் குழப்பி கண்டுபிடிச்சி வைங்க. கொஞ்ச நேரம் நான் இவருக்கோட வட்டி கணக்கெல்லாம் வந்து இவருக்கோட டவுட்டை வந்து தீர்த்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்றுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நகையை கொண்டு போய் வந்து நகை கடையில் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1% வட்டி, 2% வட்டி, 5% வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ % வட்டி வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து 1,59,000 ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 4% வட்டி வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1,59,000 1,59,000 பெருக்கல் 4 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6,360 ரூபா வருது. இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான வட்டி. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அசல் கட்டாமல் வட்டி மட்டும் மாதம் மாதம் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுலையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 6,360 ரூபா நீங்கள் வந்துட்டு வட்டி வந்து கட்டிகிட்டே வரணும். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்தீங்கன்னா சதவீதம் அப்படிங்கிறது 100% தான் டோட்டல். இப்போ 1% அப்படின்னா 100க்கு 1 ரூபா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி 10% அப்படின்னா 10% அப்படின்னா 100க்கு 10 ரூபா. அப்போ 1000க்கு வந்து 100 ரூபா. இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். எப்போவுமே நம்ம மோஸ்ட்லி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வட்டி கணக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 1 லட்சத்துக்கு வந்துட்டு 5 ரூபா வட்டி அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 லட்சத்துக்கு வந்து 5 ரூபா வட்டி 5% வட்டி அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வட்டி அப்படின்னா 5,000 அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இதே பார்த்திங்கன்னா 1,64,000 அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6% வட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா 1,64,000 பெருக்கல் 6 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 9,840 ரூபா வருது. இதுதான் வந்து அதுக்கான வட்டி. இப்படி தான் வந்து வட்டி கணக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறங்காட்டி, கார்த்திகேயன் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறங்கால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் வந்து சின்ன சின்ன கணக்கெலாம் வந்து அவர் சூப்பராக போட்டுருவார். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், மளிகை கடை வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், கணக்கில் வந்து பிச்சு வாங்குவாங்க. ஏன்னா டக்குன்னு அவங்க வந்து கணக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது. இவருக்கு பார்த்திங்கன்னா வட்டி கணக்கில் தான் கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வட்டி கணக்கு பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன கணக்கெல்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1,68,000 1,70,000 1,72,000 1,98,000 இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய கணக்கெல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் தருமாறுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீட்டெல்லாம் வைக்குவோம் இல்லைங்களா, இந்த நகையெல்லாம் அடகு வைப்போம் சீட்டு கடையில் போய். அங்கே போய் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ % வட்டி, ஒரு 4% வட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு போனோம்னா போன மாதம் நீங்கள் வட்டி கட்டலாம், இந்த மாதம் ஒரு 5,000 கட்டுங்க, 6,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளோ வட்டி அதெல்லாம் கேட்க மாட்டோம். எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து அப்படி இருக்கவே கூடாதுங்க. எவ்வளோ வட்டி சொல்கிறாங்களோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அவங்க ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்க வந்து போட்டு பார்ப்பாங்க. ஒரு சில நேரம் வந்து அவங்க தப்பாக கூட போடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எப்போவுமே கணக்கில் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து இருக்க தான் செய்யும். அப்போ நம்மளும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கணக்கு வந்து தப்பாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லலாம், நீங்கள் போட்ட கணக்கு வந்து தப்பாக இருக்குது, கம்மியாக தான் அமௌண்ட் வந்திருக்கு, நீங்கள் ஏச்சா சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே இவ்வளோ தான் அமௌண்ட் வந்துச்சா, சரிங்க இவ்வளோ அமௌண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வட்டி கணக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டி கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ 100 ரூபாய்க்கு வந்து 1% வட்டி அப்படின்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அப்போ 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி. அதே அடுத்தது 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி. இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி போடுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 1000 ரூபாய்க்கு வந்துட்டு 1 ரூபா வட்டி அப்படின்னா 1000 பெருக்கல் 1 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ % வட்டி அப்படின்னா 1% வட்டி. அப்போ வட்டி எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடுங்க. இப்படி தான் வந்து வட்டி கணக்கு கால்குலேட் பண்ணோம். சரி இது இவ்வளோ நேரம் வந்துட்டு, சரி இவ்வளோ நேரம் இவருக்காக சொல்லிட்டோம். இப்போ நேயர்களுக்காக வந்து நான் ஒரு கணக்கு பதில் வந்து போட்டிருந்தேன், அதை வந்து மறுபடியும் திருப்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் மறந்துருப்பீங்க, ஒரு சில பேர் இப்போ தான் வந்து புதுசாக வந்து சொல்லியிருக்கலாம், இப்போ தான் வந்து நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுருக்கலாம். ஒரு சில சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதை வந்து நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாக்லேட் வாங்குறாங்க. அது ஒரு கடைக்கு போய் 6 சாக்லேட் வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா 1 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சாக்லேட் வந்து அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வந்து விற்கணும் அப்படிங்கிறதா வந்து என்னோட கேள்வின்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இப்போவே நல்லா கேட்டுக்கோங்க. 6 சாக்லேட் வந்து 1 ரூபாய்க்கு ஒரு கடையில் போய் வாங்குறாங்க. 20% வந்து 20% ப்ராஃபிட்
ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சாக்லேட் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நம்ம விற்கணும் அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. நல்லா கண்டுபிடிச்சி வைங்க. கொஞ்ச நேரத்தில் இதுக்கான ஆன்சரை வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இவரோட டவுட்ஸ்லாம் வந்து நான் தீர்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இவரோட டவுட்ஸ்லாம் வந்து நான் தீர்த்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தாங்க. இப்போ பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இவ்வளோ மாதத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் வட்டி கணக்கு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் வட்டி கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பேங்க்லலாம் வட்டி கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா லோன்லாம் வந்து நம்ம எடுப்போம். லோன்லாம் எடுக்கும்போது வட்டி வந்துட்டு கட்ட சொல்லுவாங்க. இப்போ எஜுகேஷன் லோன்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி வட்டி தான் வந்துட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து 1 இயர் கழிச்சு நம்ம வேலைக்கு போயிட்டு இப்போ வந்து பிஏ படிக்கிறோம் அப்படின்னா எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கலாம். படிச்சுட்டு 1 இயர் கழிச்சு நம்ம வேலையெல்லாம் செட்டில் ஆகி வேலையெல்லாம் போயிட்டு அப்போ 1 இயர் கழிச்சு நம்ம அந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்டினோம்னா போதுமானது. 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இதெல்லாம் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, வட்டியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் 1 இயர் கழிச்சு நம்ம கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வட்டி போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன்லாம் வந்து கம்மியான வட்டி தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கம்மியான வட்டி தான். எல்லாத்த விட அது வந்து ரொம்ப கம்மியான வட்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வந்து இவர் வந்து வாங்குறாரு, சம்பளம் மாதிரி வாங்குறாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வந்து வாங்குறாரு. 10,000 ரூபா இவரோட செலவுகள் போனாலும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபா மீதி இருக்கும். அந்த 5,000லேயே இவருக்கு ஏதாவது செலவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் மீதி ஒரு 2,000 ரூபாயாவது எப்படியாவது சர்வ் பண்ணலாம். ஒரு 2,000 ரூபா சர்வ் பண்ணார் அப்படின்னா இப்போ டெய்லியுமே வந்து ஒரு 500 ரூபாய் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் எடுத்து வச்சார் அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எடுத்து வச்சாருன்னா 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 6,000 ரூபாய் ஆச்சு. அதுலேயே வந்து 6,000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எடுத்து வச்சாருன்னா 30 நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாயில் ஒரு 200 ரூபாய் எடுத்து வச்சாருனா கூட 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30 பெருக்கல் 200 6,000 ரூபாய் வந்து வந்துருச்சுங்க. அப்போது 6,000 ரூபாய் மிச்சமாகுது. அப்போ அந்த 6,000த்துல உங்களுக்கு ஏதாவது செலவு வந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு 2,000 ஆகுது ஒரு மாதத்துக்கு வந்து மிச்சமாகும். கண்டிப்பாக ஒரு 2,000 ஆகுது இவருக்கு வந்து மிச்சமாகும். அந்த 2,000 பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னேன். எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட்டு, டெபாசிட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டில் இவருக்கு சூட்டபிளான அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து இவர் போட்டார் அப்படின்னா மாதம் ஒரு 2,000 ரூபாய் போட்டார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சார் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா வந்து ஆச்சு. அது கூட அவங்க போடுற அந்த 9% வட்டியோடு சேர்த்து போட்டாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 30,000 வரைக்கும் வந்துட்டு 30,000 மேலேயே வந்துட்டு வட்டியோடு சேர்த்து வரும்போது ஒரு 30,000 வந்துட்டு இவருக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 30,000 வந்துட்டு வரும். அதுவே இன்னொரு வருஷம் சேர்த்து போட்டார் அப்படின்னா இன்னொரு வருஷத்தோட சேர்த்து போடும்போது 60,000 வந்து வரும். இதை வச்சு இவரோட ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து இவர் நிறைவேற்றிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கலாம், அப்புறம் கார் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய ஆசையெல்லாம் இவருக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இவர் பார்த்திங்கன்னா நிறைவேற்ற முடியும். இவர் வந்து சேமித்து வச்சார் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு இவர் வந்து இதை நிறைவேற்ற முடியும். இவர் வந்து சொல்லியிருந்தார் என்னால் வந்து சேமிக்க முடியல, டெய்லி வாங்குற காசு டெய்லி செலவாயிருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பட்ஜெட் போட்டு தான் வந்து செலவு பண்ணுறாரு. அந்த குடும்ப பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கணக்குகளெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் மூலியமாக சேவ் பண்ணுற காசு வந்துட்டு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா வாழ முடியும். நம்ம எல்லார் லைஃப்லேயுமே வந்துட்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. ஓகேங்க, இப்போ நேயர்களுக்காக நான் ஒரு கணக்கு புதிர் சொல்லியிருந்தேன். அதுக்கான விடையை சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து இவருக்கான வட்டி கணக்கோட எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கணக்கு சொல்லியிருந்தேன்னா 6 சாக்லேட் வந்து 1 ரூபாய்க்கு வாங்குறாரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% அதாவது 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சாக்லேட் வந்து எத்தனை ரூபாய்க்கு வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ 6 சாக்லேட் வந்து 1 ரூபாய் அப்படின்னா 1 ரூபாய்னா எத்தனை பைசா? 100 பைசா. 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா? 100 பைசா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 20% வந்துட்டு 20% அந்த 100 கூட நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 100 கூட்டல் 20 எவ்வளோ? 120. அப்போ 120 நான் பர்சன்டேஜ் இருக்கும்போது 120 வகுத்தல் 100 நம்ம போடுவோமா? இந்த 20% அந்த 100%. அப்போ 2 கூட்டும்போது 120%. 120% என்ன? 120 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 6/5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாக்லேட்டு? 6 சாக்லேட்டு. அப்போ 6 சாக்லேட் அப்படிங்கும்போது 6 வகுத்தல் 5 அப்படின்னு சொல்லி வரும். அது பார்த்தீங்கன்னா 6 பெருக்கல் 5 வகுத்தல் 6 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 6 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அது 6 போயிடுச்சுன்னா மீதி வந்து 5 இருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து
வந்து அவங்க 5 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்துட்டு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட விடை. இந்த கணக்கோட விடை பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது இதோட கரெக்டான விடை. இதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன விளக்கங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது இனிமேல் இப்போ தப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலும் இப்போ நான் சொன்ன விளக்கங்கள்லாம் வச்சு கரெக்டாக போட்டு பாருங்கள். கரெக்டாக ஒரு கணக்கு அப்படிங்கிறது வந்து போட தான் வரும். பேசிக்காக கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த 4 நாள் ஆனதாக வந்து கணக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. கூட்டல் ரொம்ப ஈஸி, கழித்தல் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஈஸி தான். பெருக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸி. வகுத்தல் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுற விஷயம். அது பாயிண்ட்ஸ்லாம் வச்சு போடும்போது கொஞ்சம் வந்து தடுமாறுவோம். பட் அதுவும் வந்துட்டு பழக எல்லாமே ஈஸியாக இருந்தானுங்க. சரி நேயர்களே, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்கோவில் வேலை செய்கிற இவர் சொல்லியிருந்தார், ஆட்டோ டிரைவர் சார் வந்து சொல்லியிருந்தார், அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். மனுஷன் அப்படின்னாலே வந்து சேவ் பண்ணி வைக்கணும். நம்ம பாட்டி தாத்தாலாம் எதுக்காக சொத்தெல்லாம் சேவ் பண்ணி வச்சாங்க? அவ்வளோ சொத்து எதுக்காக சேவ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்காக, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது பணம் மட்டும் கிடையாது, பாசம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே, மழை தண்ணி, அதே மாதிரி வந்து கரண்ட்டு, மின்சாரம் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் பிற்காலத்தில் வரவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா, நமக்காக ஒருத்தவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ நம்மளும் அடுத்தவங்களுக்காக சேவ் பண்ணி வைக்கல இல்லையா? இப்போ நமக்கு அப்புறம் வரவங்களுக்காக நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் வந்து பிற்காலத்தில் வர எல்லாருக்குமே வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இவர் வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது வந்து அவருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து அவரோட லைஃப்பில் அவருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வந்து அவரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இனிமேல் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக மாதம் இவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சு, இவ்வளோ பணம் போட்டு வச்சு அவருக்கு வந்து 2 வருஷத்தில் வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு வந்து அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவருக்கு மட்டும் சொல்லலை, இது உங்கள் எல்லாருக்குமே தாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம்பளத்துக்குள்ளே நம்ம லைஃப்பை வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.